கம்பெனி ஊழியர்களே, உங்களுக்கு எங்கடாப்பா போச்சு அறிவு? யாருப்பா உங்களை டிவி கேக்கு ஓட்டு போட சொன்னா? ஆளை போல நீங்களும் 200 ரூபாய் வாங்கிட்டு அந்த பாலாப்புற டிஎம்கே ஓட்டு போட்டிருக்கலாமே. ஏன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் இல்லையா, அதனுடைய சிஓ அதை கண்டுபிடிச்சது நம்ம உதயநிதி ஸ்டாலின். டைடல் பார்க் இருக்கு இல்லையா, அதனுடைய சீஃப் டெக்னிக்கல் ஆபீசர் நம்ம சேகர் பாபு. விட்டா இவனுங்க கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சதே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லுவானுங்க போல. நம்ம டிஎம்கே அண்டாவாய செந்தில் வேலை நம்ம சொல்றான், ஐடி ஊழியர்கள் சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய பங்காற்றல் இருக்கான். போற போக்க பார்த்தா எக்ஸாமே இவனுங்க தான் எழுதி இவனுங்க தான் படிச்சு அந்த ஐடி எக்ஸாமை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க போல. யோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. டெவலப்மெண்ட் டாக்ஸ், அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ் லொட்டு லொசுக்குன்னு வாங்குறல்ல, நீ சும்மையா சேர. அவன் படிக்காண்டா, அவன் கஷ்டப்பட்டு ராப்பகலா படிச்சு அந்த போஸ்டுக்கு வரான். அதுக்கு நீ வழி அமைச்சு கொடுக்க, அதையும் இப்படி கேவலமா சொல்லி காட்டுவீங்களா நீங்க? ஐடி கம்பெனிக்கார அறிவை ஆராய்ச்சி பண்றதுக்கு நீ யாரா அறிவு கிட்ட நாய? 200 ரூபாய் கொத்தடிமை தானே, அடிமையாவே இரு. ஆமா, நீங்க பண்றேன்னு சொல்றீங்களே, அது உங்க கடமைடா. அது மட்டும் நீங்க மக்கள் நலன கருதியை மட்டுமா பண்றீங்க? அதுல அரசாங்கத்துக்கும் லாபம் இருக்கு. அந்த லாபத்துலதான் நீங்க கொள்ளை அடிக்கலாம். நீங்க கொள்ளை அடிக்கிற மேட்டர் கூட தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா கொள்ளை அடிச்சு மத்த விஷயத்துல டாக்ஸ கூட்டி விட்டுறீங்க. நீங்க இவ்வளவு நாங்க கொண்டு வந்தோன்றீங்களே. தமிழ்நாட்டுடைய கல்வி கண் திறந்தவரே காமராஜர் ஐயா தான், சரியா? அவரையே நீங்க ஹிந்தி திணிப்பை வச்சு சூழ்ச்சி பண்ணி மக்களை எதிர திருப்பிட்டு தோக்கடிச்சிங்க. எம்ஜிஆர் என்னப்பா பண்ணாரு? தனி கட்சி ஆரம்பிக்க முன்னாடி டிஎம்கேல ஒரு எம்எல்ஏவா இருந்தாருப்பா. மக்களுக்கு அவர் பணத்துல சேவை பண்ணாரு. ஆனா அவர் தனியா கட்சி ஆரம்பிக்கும் போது மக்களாலே ஓட்டு போடல. அவருக்கு 3 டெக்கேட் அவர் ஆண்டு உங்களை வீட்டுல ஓரமா உட்கார வைக்கல. அதே மாதிரிதான் ஓட்டு போடுன்றது அவன் தனிப்பட்ட உரிமை, சரியா? ஆனா வெக்கமே இல்லாம முடிஞ்சு போன எலெக்ஷன்ல எதிர்கட்சி கூட கிடையாது, நேத்து வந்த புது கட்சி, அவனுக்கு விழுந்த ஓட்டை பத்தி இப்படி உக்காந்து வீடியோ போடுறியே. உனக்கு இதுல என்னடா பெருமை? நீ இப்படி வீடியோ போட்டனா உன்னை வச்சு அடிக்கிறதாண்டா என் கடமை.